இந்த வீடியோ லேடிஸ் மட்டும் பாருங்கள். உங்களுக்கு தேவையான 4 குறிப்புகள் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு குறிப்பு பார்க்கலாம். நம்ம பீரியட்ஸ் டைமில் பேடு வந்து வைக்கும்போது இந்த மாதிரி வைப்போங்க. ஃபஸ்ட்டு நீல வாக்கில் ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு ஒட்டிட்டு, அதுக்கப்புறம் சைடில் உள்ள ஸ்டிக்கரை வந்து இந்த மாதிரி பிரிச்சுட்டு ஒட்டுவோம் சைடில். அந்த மாதிரி ஒட்டும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கணிச்சு படுத்தாலோ இல்லை குப்பரை படுத்தாலோ அது வந்து சைடில் வந்து சுருக்கமாகி அது அப்படியே வந்து பிரிஞ்சு வர வாய்ப்பு இருக்குங்க. அதனால் நமக்கு லீக்கேஜ் ப்ராப்ளம் கூட ஆகும். இனிமேல் அந்த மாதிரி செய்யாமல் சைடில் உள்ள ஸ்டிக்கரை வந்து ஒட்டும் போது லைட்டாக அதோட சென்டரில் லேசாக கட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒட்டி விட்டிங்கன்னா அது வந்து நல்லா ஈவனாக வந்து ஒட்டிக்கோங்க. நமக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து 2வது டிப் பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கொஞ்சம் வெயிட்டான தோடு ஜிமிக்கே போடும்போது அது காது வந்து தொங்கின மாதிரி இருக்குங்க. அந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த தோடு போட்டுட்டு அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் போட்டை வந்து உள்ளே வந்து ஒட்டி விட்டுருங்க. ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பட்டன் போடும்போது நமக்கு தொங்காமல் இருக்குங்க. நம்ம ஒட்டியிருக்க தோடு பார்த்திங்கன்னா நம்ம காதோடு நல்லா ஒட்டிக்கிறதுனால அது வந்து கீழே தொங்காதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து 3rd டிப் பார்க்கலாம். நம்ம வெளியே எங்கேயாவது அவசரமாக போகும்போது பொட்டு வைக்க மறந்துட்டு போயிடுவோம். அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஸ்டிக்கர் போட்டால் அதோட கவரை இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இதோட பேக் சைடு வந்து இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோன் வைங்க. இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வெளியே போனாலும் ஸ்டிக்கர் போட்டை வந்து நம்ம ஃபோன்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து லாஸ்ட் டிப் பார்க்கலாங்க. இதுக்கு வந்து நம்ம ஜுவல்ஸ் பாக்ஸில் ஜுவல்ஸ்லாம் வைக்கும்போது லைட்டாக வந்து அது சாஞ்சாலோ இந்த மாதிரி உள்ள ஜுவல் வந்து கலைஞ்சு போயிருங்க. அது சில சமயம் மடங்கியே இருக்கிறதுனால டேமேஜ் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஜுவல்ஸை வந்து கரெக்டாக வச்சுட்டு அதோட பேக் சைடு வந்து இந்த மாதிரி நேனோ டேப்பை வந்து விற்கிதுங்க. அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற டேப் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. இதை வந்து நீங்கள் கொஞ்சமாக கட் பண்ணி அதில் ஒட்டி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஜுவல்ல ஒட்டும் போது பார்த்திங்கன்னா நமக்கு ஆடாமல் இருக்குங்க. நம்ம என்ன தான் வந்து அந்த டப்பாவை கழிச்சு போட்டாலுமே அது நம்ம எப்படி வச்சோமோ அப்படியே இருக்குங்க. நகைக்கு வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. அதே போல் நம்ம ஃபங்க்ஷனுக்கு saree கட்டிட்டு ஜுவல்ஸ் போடும்போதும் அது அங்கங்கே வந்து ஆடிக்கிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி ஆடாமல் இருக்கிறதுக்கும் நீங்கள் இந்த மாதிரி டேப்பை வந்து சாரியில் ஒட்டிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஜுவல்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா அது அப்படியே நகர்ந்து வராமல் அப்படியே இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.